15,000 கோடி ரூபாய் ஒரே வாரத்துல போச்சு. தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு, பெருநட்டம், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோச்சு. மாற்றம் 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 என்று சொன்னீர்களே, இதுதான் மாற்றமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூகம் கேள்வி எழுப்புகிறது. ஆனால் வழக்கம் போல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லாமல் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எச்சரிக்கிறார். யார? தாவேகா ரசிகர்களை, தாவேகா தொண்டர்களை, விஜய் அவர்களுடைய ரசிகர்களை எச்சரிக்கிறார். கவனமா இருங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விரிவாக பேச வேண்டிய தருணம் இது. 15,000 கோடி ரூபாய் போயிருக்குத, தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பா இருக்குதே, யாராவது வாய் திறக்கணும்ல? ஓட்டு போட்ட இளைஞர்களாவது வாய் திறந்து கேட்கணும்ல? அப்பா உங்களுக்கு தான் நட்டம். இளைஞர்களே, வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் இளைஞர்களே, உங்களுக்கு தான் பெருநட்டம். இப்படின்னு 4 போச்சுன்னு வைங்க, தமிழ்நாடு தர்றன்னு கீழே போயிரும் திருப்பி பொருளாதாரத்துல. சரியா? என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பேசலாம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, DRDA ஒன்றிய அரசினுடைய அமைப்பு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ், பாதுகாப்பு தொடர்பான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகம் DRDA அதன் சார்பில் ஒரு நடுத்தர ராணுவ விமானம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை ஓசூர்ல நிறுவுவதற்கு ஏற்பாடாயிடுச்சு. ஏன்னா ஓசூர்ல பயணிகள் விமான நிலையம் ஒன்றும் அங்க வந்துச்சு. அதுக்கு பக்கத்திலே இதை போட்டாங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு? கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளை எல்லாத்தையும் அவங்க ஆரம்பிச்சாங்க. எப்ப? தமிழ்நாடு அரசுனா திமுக அரசு, கடந்த திமுக அரசு. சரியா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுல அந்த அரசு. அப்ப அந்த அரசு என்ன பண்ணாங்கன்னா 3 ஆண்டுகள் போராடி, இந்த ஒன்றிய அரசிடம் DRDA விட போராடி இந்த நிறுவனத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க, எங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று போராடினாங்க. போராடி அந்த ஆயத்த பணிகள் எல்லாவற்றையும் செய்து வைத்த நிலையில, அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னு கவனிக்கணும், 3 கிலோமீட்டருக்கு ரன்வே வேணும். அதுக்கு ஓடுபாதை, விமான ஓடுபாதை 3 கிலோமீட்டருக்கு வேணும். அப்ப 100 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தணும். இதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆட்சி மாறுகிறது. தாவேகா வருகிறது. விஜய் முதலமைச்சர் ஆகிறார். இந்த 15,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்திக்கு போயிடுச்சு. நேற்று அங்க போய் அடிக்கல் நாட்டிட்டாங்க. இவ்வளவுத்துக்கு அவங்களுக்கு இன்னும் போதுமான நிலைமை இல்லை. இனிதான் அவங்க நிலம்லாம் கையகப்படுத்தணும். ஆனால் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்திக்கு இந்த திட்டம் சென்று விட்டது. இதனால் பல்லாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு இழப்பு. மாற்றம் 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 என்று சொன்ன இளைஞர் கூட்டம், இளையோர் கூட்டம் இதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டிருக்கணும்ல? இளைஞர்களின் வாழ்வு செழிப்பதற்கு, இளைஞர்களின் வாழ்வு மேம்படுவதற்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு கடந்த ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல அவ்வளவு திட்டங்களை தீட்டினாங்க. எத்தனை நிறுவனங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் சினிமா ரசிகம், அந்த ரசிக மனநிலை, சினிமா ரசிக மனநிலையில நீங்க என்ன செஞ்சீங்க? ஓட்ட கொண்டு போய் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு போட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்குது தமிழ்நாடு? என்ன கேட்கிறேன், கடந்த 5 ஆண்டுல நீங்க பாருங்க. நான் இதெல்லாம் பேசணும். ஏன்னா இளைஞர்கள் ஒரு 10 பேர் காதலியாவது விழாதா, அதுக்காக நான் பேசுறேன். எனக்கு இளைஞர்கள் எல்லாரும் மாறணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு 10 பேர், 2 பேர், ஒருத்தர் மாறினால் கூட உள்ளட்சத்தியோடு இதை கேட்டு, ஓகே, சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, நிஜ வாழ்க்கை என்பது வேறு. ஒருத்தர் யாரை வேணாலும் அரசியல் ஆதரிக்கலாம், அது வேற. ஆனால் அவர் சினிமாவில் என்னுடைய ஆதர்ச கதாநாயகனாக இருக்கிறார் என்ற காரணத்திற்காகவே ஒரு இளைஞன் ஒருத்தர பொலிட்டிக்கல் லீடராகவும் ஏற்றுக்கொள்வது என்பது ஏற்புடையதல்ல என்பதை யாரேனும் ஒரு இளைஞன் புரிந்து கொண்டால் கூட போதும். அதுதான் இந்த வீடியோட வெற்றி. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப என்னன்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல மொத்தமாக இங்க ஏகப்பட்ட முதலீடு கொண்டு வந்தாங்க. நான் சில குறிப்பிட்ட துறையினுடைய முதலீட்டை மட்டுமே சொல்லணும்னா 12.37 லட்சம் கோடி முதலீடுகள் கொண்டு வரப்பட்டது. 12.37 லட்சம் கோடி. நீங்க 12 லட்சம்னு வச்சுக்கோங்க, அல்லது 12.5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. 12 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிய மாதிரி. கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. வேலை வாய்ப்பு கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 36.52 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றார்கள். நியர்லி 36 லட்சம் பேர், 37 அல்லது 36 வச்சுக்கோங்க, 36 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு புதிதாக பெற்றிருக்கிறார்கள். கையெழுத்தான ஒப்பந்தங்கள் 1179 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தவை 867 திட்டங்களை செயல்பாட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. செயல்பாட்டு சதவிகிதம் 73 விழுக்காடு. இதற்கு முன்பு எந்த ஆட்சியில் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஒரு திட்டம் கையெழுத்திடப்பட்டால்
கையெழுத்தோட நிற்கும், செயல்பாட்டுக்கு ஒரு மாதிரி டவுட். ஆனால் கையெழுத்திட்டு செயல்பாட்டுக்கு 73 விழுக்காடு திட்டங்களை கடந்த திமுக அரசு கொண்டு வந்துச்சு. மிக குறிப்பாக சொல்லணும்னா டாடா மோட்டார்ஸ் ராணிப்பேட்டையில 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் முதலமைச்சர் போய் அந்த காரை ஓட்டி பார்த்தாரு அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இல்லையா? பார்த்திருப்பீங்க. அதே போல வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில 16,000 கோடி ரூபாய் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டு கார் உற்பத்தியாகி வெளியிலே வந்துருச்சு. அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வின்ஃபாஸ்ட். ஆனால் அந்த தூத்துக்குடியில வேட்பாளர் யாருன்னே தெரியாம பல பேர் தாவேக்காக ஓட்டு போட்டாங்க, இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெருமழை வெள்ள காலம், கொரோனா பேரிடர், எல்லா காலத்திலும் அங்க தூத்துக்குடியை பொறுத்தவரை அக்கா கீதா ஜீவன் அவர்கள் களத்திலே நிற்பாங்க. கீதா ஜீவன் அக்கா பொறுத்தவரை அப்படி போனாங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. தெருல இருக்கவங்க எல்லாம் எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில. ஏலா ஏன் ஐயா நீங்க வா, ஏக்கா நீங்க எப்படி இருக்கீங்க, ஏமா நீங்க நல்லா இருக்கலாம், இப்படி பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு கீதா ஜீவன் அக்கா அங்க வந்து அப்படி வேலை செஞ்சாங்க. அக்கா கனிமொழி அவர்கள், நீங்க ஒரு அந்த தென் மாவட்டத்துல பெருமழை வந்துச்சு ஞாபகம் இருக்கா? அந்த பெருமழையின் பொழுது மரமெல்லாம் விழுந்து கிடக்கும், கார் போக முடியாது. ஒரு சகோதரர் புல்லட்ல கூட்டு போவாரு. புல்லட்ல அக்கா கனிமொழி அவர்கள் பின்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்து புல்லட்ல போவாங்க. இந்த மரம்லாம் அப்படி இருக்கும், அப்படி குனிஞ்சு போகணும். அப்படி போய் ஒவ்வொருவருடைய துயரத்திலும் கூட நின்றார்கள். இன்னைக்கு தூத்துக்குடியில வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு வேட்பாளர் தாவேகாவின் சார்பில். உங்களுடைய பெருமழை வெள்ள காலத்தில், கொரோனா காலத்துல அவர் எங்க இருந்தான்னு யாரையா கேளுங்க. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. நீங்க அதை மதிக்கல. சரி, ஹுண்டாய் மோட்டார்ஸ் 20,000 கோடி ரூபாய் மதிப்புல சென்னையில. இது இல்லாம ஐபோன் தொழிற்சாலைகள் உற்பத்தி, காலனி உற்பத்தி. சென்னைக்கு மட்டும் எவ்வளவு தொழிற்சாலைகள் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள், இல்லையா? இவ்வளவுத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா சென்னையும் என்ன பண்ணாங்க, சென்னை மக்களும், நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 வருஷம் போராடி திமுக என்ன செய்யும், கொண்டு போய் ஒரு 100 அடி முன்னாடி விடும். அதை சொல்லி இதை சொல்லி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு செய்தியை சொல்லி மக்களை வந்து தகவல் தொழில்நுட்ப காலத்துல தகவல் தொழில்நுட்பம், அதுக்கு முன்னாடி வந்து ஊடகங்கள், இந்த வருஷம் ரெண்டும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 200 அடி 150 அடி பின்னாடி தூக்குவாங்க ஆட்சி மாற்றம்ங்கிற பேர்ல. அப்புறம் திருப்பி திமுக ஆட்சிக்கு வரும்போது திருப்பி இங்கே இருந்து ஆரம்பிச்சு போகணும். நான் எவ்வளவு வீடியோ பேசிருப்பேன். ஒரே ஒரு முறை கூட ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுங்க திமுகவுக்கு. தமிழ்நாடு வேற லெவல்ல போகணும். யாருக்கும் அது கொடுத்து கேட்கல. இன்றைக்கு சென்னைக்கு இனிமேல் என்னைக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் வரப்போகுது? என்ன சொன்னாங்க? ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்கு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் திருப்பி திருப்பி பரப்பப்பட்ட செய்தி என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதை அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு வாரத்துல எல்லாம் சினிமாவில பேசின மாதிரி எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல பேசுனாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அப்புறம் பாருங்க அப்படின்னாங்க எல்லாரும். டெய்லி கொலை கொல்ல பாலியல் வழக்குகள் டெய்லி தினசரி மீடியால ரிப்போர்ட் ஆகுது. எங்க சொந்த மாவட்டத்துல நெல்லையில நடந்தது, வேதனையோட சொல்றேன். ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை முன்னாடி அவங்க அம்மாவை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. குழந்தை கண் முன்னால் கொடூரமாக கொலை தாய். நெல்லையில சட்டம் ஒழுங்கு இப்ப மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்குதா? இப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கல என்ன? இதை பற்றி எத்தனை பேர் விவாதிச்சிருப்பாங்க? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்னமும் விவாதம் எதை சுத்தின்னு கேட்டீங்கன்னா திமுக சுத்தியே நடக்குது. யாராவது எதை பத்தி விவாதிச்சிருக்கணும்? ஆட்சி மாற்றம் நடைபெற்றது, மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். மாற்றம் மாற்றம் என்று சொன்னீர்களே, 15,000 கோடி ரூபாய் திட்டம் இங்கிருந்து போயிடுச்சு, இதை பத்தி யாராவது விவாதிக்கணும்? மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு ஒரே வாரத்துல இப்படி சந்தி சிரிக்குத, இதை பத்தி பேசணும்? மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு இன்னொரு செய்தி வருது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை குறித்து பெண் ஒருவர் பொன்னை காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். பொன்னை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா வேலூர் பக்கத்துல இருக்கு. அந்த வேலூர் அருகில் இருக்கக்கூடிய பொன்னை காவல் நிலையத்திற்கு ஒரு பெண் கள்ளச்சந்தையில மது விற்கிறாங்க அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. இந்த தகவல் கொடுக்கப்பட்டது தெரிந்து அந்த பெண் மீது கொடூர தாக்குதலை பொதுவெளியில நடத்துறாங்க ஒரு கும்பல். பொதுவெளியில் மது விற்பனை குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. எப்படி அந்த கூட்டத்துக்கு, அந்த கும்பலுக்கு தெரிஞ்சது? எந்த கும்பலுக்கு? இந்த பெண்ணை தாக்கிய கும்பலுக்கு யார் தகவல் கொடுத்தா? எப்படி போச்சு?
அந்த பெண் மீது தாக்குதல். பெண்கள் பாதுகாப்பு டேங்கப்பா. இந்த ஒரு வாரத்துல மட்டும் எவ்வளவு கொலை தெரியுமா? இந்த ஒரு வாரத்துல மட்டும் எவ்வளவு கொள்ள தெரியுமா? இப்ப இதே நெல்லையில கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற கிரைம்ஸ் நடக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களும் எவ்வளவு கொந்தளிச்சாங்க. இன்னைக்கு அவ்வளவு பேருக்கு நடத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கும். பேசணுமா இல்லையா? ஒருத்தரும் பேசல. இதெல்லாம் இண்டிவிஜுவல் கிரைம்ஸா? உடனே இதுக்கு விஜய் தான் பொறுப்பெடுக்கணும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு யாராவது கேட்பீர்கள் என்று சொன்னால் இதான கடந்த ஆட்சிக்கும் எது பொருந்தும்? இப்ப நான் என்ன சொல்றேன், தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு தாவேக்கா ஆதரவாளர் ஒருத்தர் கஞ்சா வளர்த்திருக்கிறாருன்னு செய்தி வந்துச்சு. நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க. இந்த பக்கம் தாவேக்கா கொடி, இந்த பக்கம் கஞ்சா செடி. இந்த பக்கம் கொடி, அந்த பக்கம் செடி. எப்படி நல்லா இருக்கா? இது சினிமா போதை, அது என்ன போதைன்னு தெரியும். ரெண்டும் போதை. இந்த பக்கம் தாவேக்கா கொடி, அந்த பக்கம் கஞ்சா செடி. அவன்கிட்ட போய் கேக்குறாங்க, ஏன்பா வளர்க்குற? நான் சாமியா நினைத்து வளர்க்கேங்க. எப்படி வரீங்க பாத்தீங்களா? எப்படிங்க கஞ்சாவை சாமியா நினைச்சு வளர்க்கானாங்க? இதே இடத்துல ஒரு திமுக கொடி அங்க இருந்துருந்துச்சுன்னா அவ்வளவு ஊடகத்துல அன்னைக்கு ஒரு 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 மியூசிக்க போட்டு டம்மன்னு அடிச்சு தொட்டைன்னு போட்டு கஞ்சா அப்படின்னு போட்டு அது உடனே என்ன பண்ணுவாங்க, இதற்கும் யாருக்காவது இதை எங்கேயாவது பிடிச்சி அந்த வழியா என்னைக்காவது ஒரு அமைச்சர் அந்த வழியா போயிருப்பார். அந்த தெரு வழியா ஒரு அமைச்சர் போயிருப்பார். சரியாக 6 மாதங்களுக்கு முன்பாக திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் இந்த தெரு வழியாக சென்றதாக நமக்கு ஒரு முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த அமைச்சருக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கிளப்பியிருப்பாங்க. இப்ப என்ன ஒரு மாற்றம் நல்லா இருக்குதுல மாற்றம். சரி, இதோட கொடுமை, விஜய் வந்தார், எல்லாம் மதுபான கடைகள் எல்லாம் 700 மதுபான கடைகளை மூடி விட்டார். வாவ் சூப்பர் அப்படின்னு எல்லாம் ஃபயர் விடுறாங்க. எங்க? இன்ஸ்டாகிராம்ல. சேலத்துல ஓமலூர்ல அரசு மதுபான கடையை மூடிட்டு கோயிலுக்கு பக்கத்துல மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில அதுக்கு பக்கத்துல தனியார் பாரை ஓபன் பண்ணிட்டாங்க. எப்படி? மது ஒழிப்பு. இது ஒரு மாற்றம். நீங்க மாற்றம் சொன்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மாற்றம்னா என்னன்னா, டாஸ்மாக் கடையை மூடிட்டு தனியார் மதுபான கடையை திறக்கிறது அல்லது தனியார் பாரை திறக்கிறதுக்கு பேர் தான் மாற்றம். அதான் மாற்றம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பேசணும்ல யாராவது? நீங்க பாருங்களேன், இவங்க சொன்ன குற்றச்சாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாங்க, குழந்தை முன்னால் தாய் படுகொலை, கஞ்சா தலைவிரிச்சு ஆடுதுனாங்க, தாவேக்கா கொடியை வச்சுட்டு கஞ்சா செடியை வளர்க்கலாம், மதுக்கடைகளால மூடுவோம், மதுக்கடைகளால பிரச்சனை. நாங்க மதுக்கடைகளை மூடின இடத்துல தனியார் பார் முளைக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார் விஜய். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்கிறான். அங்க போய் மது பாட்டில்களை வாங்கக்கூடியவர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். என்னன்னு? பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஒழிச்சிட்டாரு. ஒருவேளை இதான் மாற்றமா இருக்கும். நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டோமோ? கரெக்டுங்க. 10 ரூபாய் வாங்குவதற்கு பதிலாக மாற்றம் 20 ரூபாய். ஒருவேளை அப்படி இருக்குமா இருக்கும். ஒரு எம்எல்ஏ போய் நன்றி சொல்றார், தாவேக்கா எம்எல்ஏ. எங்காவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து ஒரு பெரியவர், தம்பி இப்படியே வாங்க, என் கூட அந்த கடையில வாங்கிட்டு இருக்காங்கிறாரு. அவ்வளவுதான், நன்றி நமக்கு ஓடிட்டாரு, தெரிச்சு ஓடிட்டாரு எம்எல்ஏ. ஆளை விடு சாமின்னு போக வேண்டியதானே? பெரியவர் கூப்பிடுறாருல, தாத்தா எந்த கடையில வாங்குறாங்க வாங்க. ஒரு எம்எல்ஏ என்ன செய்யணும்? நேரா போய் கடையில நின்று, யாருக்குப்பா வாங்குற? 10 ரூபாய், என்ன நினைக்கிற? பேசணும்ல. பாட்டு பாடினார் விஜய். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு எல்லாம் பாடினாரு. விசில் பறக்க விட்டார்கள், ஃபயர் தெறிக்க விட்டார்கள். என்னாச்சு? அப்ப ஒரே வாரத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடு ஆந்திராவிற்கு செல்கிறது, சட்டம் ஒழுங்கு பள்ளி இழிக்கிறது, கஞ்சா செடி வளர்க்கான், தனியார் பார் திறக்கிறான், 10 ரூபாங்கிறது 20 ரூபாயா வாங்குறாங்க பல இடங்கள்ல. இவ்வளவுக்கு மத்தியிலும் வெக்கமே இல்லாம பிஆர் வேலை. அது ஒரு வயசான பாட்டியை கூட்டு போய் பிஆர் வேலை. இங்குதான் இந்த கடை இருந்தது, 40 ஆண்டுகளாக இருந்தது. ஏன் சொல்லுங்களேன்? சோழர் காலத்திலிருந்து இருந்தது, பல்லவர் காலத்திலிருந்து இருந்தது. சொல்றதா சொல்ற ஒரு 150 கடந்த 150 ஆண்டுகளாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க. 40 ஆண்டுகளாக இருந்துச்சு. அப்ப ஸ்கிரிப்ட் எழுத தெரியாம அவனும் எழுதி கொடுத்து மாட்டிருக்கான். நம்ம பயிலுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலாம். 40 வருஷமா ஆச்சா? பாட்டி கடை திறந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்களா? ஜெயலலிதா வீட்டுலதான் கடையை திறந்தா நீங்க 40 வருஷம் ஆச்சுக்கிறீங்க அப்படின்னா. அடுத்த நாளே நம்ம ஆள் பயிலு அவ்வளவு கேமரா தூக்கிட்டு அங்க போய் உட்காந்துட்டான். கடை ஜம்முன்னு செயல்படுது.
அப்ப அதிலே இல்ல. நான் என்ன சொல்றேன், எனக்கு நான் இப்ப உங்களுக்கு நான் ஏதோ திமுக ஆட்சி வந்து அகற்றப்பட்டு புதிய ஆட்சி வந்ததுனால நான் இதெல்லாம் பேசுறேன் அப்படி இல்லை. நான் ஒரு விஷயத்துக்கு தான் வரேன். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் நடக்கும் என்று யாரேனும் சொல்வீர்கள் என்று சொன்னால் இதை ஏன் கடந்த ஆட்சிக்கு பொறுத்தல, அவ்வளவுதான். இப்ப நான் உளப்பூர்வமாக மகிழ்வேன். உளப்பூர்வமாக எப்பொழுது மகிழ்வேன் என்றால், வேங்கை வயல் விவகாரம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இதயத்திலும் அவ்வளவு ரணத்தை ஏற்படுத்திய ஒன்று. கடந்த திமுக ஆட்சியில் அதற்கு சரியான தீர்வு காணப்படவில்லை என்று பலர் இங்கே வந்து அந்த வருத்தத்தை, அந்த வேதனைய, அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது அத்தனை நியாயமானது, அவர்களை நான் மதிக்கிறேன். இப்ப அவர்களில் பலர் விஜயை ஆதரித்தார்கள். வேங்கை விவகாரத்தில் சரியான நீதி கிடைக்கவில்லை என்ற சீற்றத்தோடு, அறச்சீற்றத்தோடு, அற உணர்வோடு நான் அவங்க எல்லாரையும் மதிக்கிறேன். அவர்களில் பலர் விஜயை ஆதரிச்சாங்க. குறைந்தபட்சம் இந்த 5 ஆண்டுகளில் அல்லது ஒரு வருஷம் டைம் கொடுப்போம், அல்லது 2 வருஷம் டைம் கொடுப்போம், இல்ல அதிகபட்சம் 5 வருஷமே டைம் கொடுப்போம். உண்மை குற்றவாளிகள் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல, திமுக ஆட்சி காலத்தில் உண்மை குற்றவாளிகளுக்கு கண்டறியப்படவில்லை. தி ஃபேக்ட் வேங்கை வயல்ல என்ன ஒரு ஓராண்டில் விஜய் கண்டுபிடிச்சு சொல்லணும். சொல்வார் என்று சொன்னால் அது போன்ற நல்ல விடயங்களுக்காக நான் அவரை பாராட்ட காத்திருக்கிறேன், தயாரா இருக்கேன். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த விமர்சனத்தை பற்றி நான் வைக்கிறேன் நீங்க நினைச்ச கூடாது. இன்னைக்கு வந்து இந்த கஞ்சா செடி, இந்த தனியார் பாரு இப்படி நான் விமர்சிக்கிறேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இது போன்ற நல்லவற்றை, வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் என்று என்ன சொல்றாங்க, இவங்கெல்லாம் உண்மை குற்றவாளிகள் இல்லை. அந்த வழக்கில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார்களோ அவர்கள் அல்ல உண்மை குற்றவாளிகள், உண்மை குற்றவாளிகள் வேறு சிலர் என்று யாரேனும் நினைப்பார்கள் என்று சொன்னால், அல்லது அவ்வாறு உண்மை குற்றவாளிகள் யாரேனும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அதை விஜய் செய்வாரே என்று சொன்னார். விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவருக்கு இது குறித்த ஒரு அழுத்தத்தை தருவார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே நான் பாராட்டு. வேங்கைவேல் மட்டுமா, எவ்வளவு கடந்த காலங்களில் சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், வன்கொடுமைகள் உள்ளிட்டவை நடந்தது என்று கடும் சீற்றத்தோடு களத்தில் நின்ற நம் தோழர்கள் இந்த ஆட்சி காலத்தில் அவ்வாறு நடக்கின்ற பொழுது அதே சீற்றத்தோடு, அதே வேகத்தோடு, அதே கோபத்தோடு அவர்கள் இதை கடும் கண்டனத்திற்கு உள்ளாக்குவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் உளப்பூர்வமா நான் என்ன விரும்புறேன் தெரியுமா? யார் ஆட்சியானாலும் இருக்கட்டும், அப்படி நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில். அப்படியான ஒரு சமூகம், சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற சமூகம், சாதியற்ற சமூகம், இன்னும் சொல்ல போனா சாதி ஏற்றத்தாழ்வுகளற்ற சாதியற்ற சமூகம், அப்படி ஒரு சமூகம் அமைந்திட வேணும். அது யார் ஆட்சியானாலும் இருக்கட்டும், அதான் என்னுடைய விருப்பம். ஆனால் அது பாரதூரமானது. அது வந்து வெறும் திமுகவோடோ அல்லது வெறும் அதிமுகவோடோ அல்லது வெறும் கம்யூனிஸ்ட் கட்சியோடோ அல்லது வெறும் காங்கிரஸ் கட்சியோடோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகேவோடோ இவங்க அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, இவங்களால மட்டும் அது ஒழிச்சிடவும் முடியாது. அது பாரதூரமான ஒரு செயல்பாடு என்பதை நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேன். எல்லாம் கிடையாது, திமுக மட்டும்தான் பொறுப்பு என்று சொன்ன ஒரு சில தோழர்களுக்கு இந்த கேள்வி. இனி தாவேக ஆட்சியில் நடக்கக்கூடிய இது போன்ற மோதல்களுக்கு விஜய் மட்டும்தான் பொறுப்பு என்றும் நீங்கள் சொல்ல வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. ஏன் பார்வையை கேட்டீங்கன்னா நான் மாறுபடுவேன். அது திமுக ஆட்சி காலத்துல நடந்தாலும் சரி, தாவேக ஆட்சி காலத்துல நடந்தாலும் சரி, அது பாரதூரமான சமூக சீர்திருத்தங்களின் மூலமாக மட்டும்தான் சரி செய்யப்பட வேண்டியவை என்பதுல நான் எப்பவும் உறுதியா இருக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல, திமுக தான் பொறுப்பு என்று சொன்னவர்கள் இனி தாவேகா மட்டும்தான் பொறுப்பு, விஜய் மட்டும்தான் பொறுப்பு என்று சொல்வார்களா என்ற கேள்வியும் கேட்டுவிட்டு, எது எப்படி ஆகினும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவதற்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவதில் அவ்வளவு சிக்கல்கள். அதிகபட்சமாக குற்ற பின்னணி உடைய எம்எல்ஏக்கள் தாவேகாவினர் வருது. சட்டப்பேரவையில் இன்னைக்கு அதிகமான குற்ற பின்னணி, அதுவும் கொடும் குற்ற பின்னணி உள்ளவர்கள்லாம் அதிகமா தாவேகாவில தான் இருக்கிறாங்கன்னு வருது. அப்போ மக்கள் வந்து, நீங்க வந்து என்கிட்ட அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப அழகா,
சார் அவங்க ஓட்டு போடல சார், அவங்க லைக் பட்டன் அமைக்கிருக்காங்க சார். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல லைக் பட்டன் அமைக்கி பழக்கப்பட்ட மக்கள் அந்த மாதிரி போய் லைக் பட்டன் அமைக்கிற மாதிரி அங்கிட்டு வந்துட்டாங்க சார். அந்த மாதிரி வாக்காக பார்க்காமல் இவர் லைக் பட்டன் மாதிரி அது ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு சிலர் விளையாண்டு விட்டார்கள் என்ற ஒரு பார்வையை ஒரு நண்பர் சொன்னார். அவ்வாறு இருக்குமே என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தாக இருக்கும். இப்ப இது இவ்வளவு சிக்கல் இருக்குது. இதுக்கு இடையில திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல 2 முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒன்று, விஜய பார்த்து எனக்கு என்னங்க பொறாம அப்படிங்கிறாரு ரஜினிகாந்த். ஏன்னா அப்படி சோசியல் மீடியாவை கட்டி எழுப்பிட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய பார்த்து பொறாமைன்னு கிளப்பிட்டாங்க. ரஜினியுடைய அரசியல் செயற்பாடுல எனக்கு வேறுபாடு உண்டு, அது வேற. ஆனா ரஜினி ஆல்வேஸ் அவர் தாங்க சூப்பர் ஸ்டார் இல்லையா? ஆல்வேஸ் அவர் சூப்பர் ஸ்டார். அப்ப அதாவது இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இந்த அரசியல்ல செட் பண்ண மாதிரியே சினிமால ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது என்ன நரேட்டிவ் தெரியுமா? ரஜினிகாந்தை முந்தி விட்டார் விஜய்ங்கிறதா அந்த நரேட்டிவ். கமலஹாசனை முந்தி விட்டார் விஜய் அப்படிங்கிறதா அந்த நரேட்டிவ். கமலுடைய அரசியல் செயல்பாடுகள்ல கூட எனக்கு விமர்சனம் உண்டு, வேறுபாடு உண்டு, அது வேற, அது என்னுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் கமல் மாதிரி ஆகச் சிறந்த நடிகர் உண்டா? முடியுமா? தசாவரம் மாதிரி ஒரு படத்தை விஜய் நடிச்சிருவாரா? அந்த பாட்டி கேரக்டர் நடிக்கணும் விஜய், முடியுமா? இந்த பாட்டி வாய்ஸ்லயே பேசுவாரு. பல்ராம் நாயுடுன்னு பேசுவாரா கமலஹாசன்? அது மாதிரி விஜய் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. முள்ளு மலர்ல ரஜினிகாந்த், முள்ளு மலரும் ரஜினிகாந்த் கெட்ட பையன் சார். இந்த காளி 2 கை 2 காலு போனாலும் பொழைச்சுக்குவான் சாருங்கிற அந்த ஒரு சீன் போதும் ரஜினிகாந்துக்கு. நான் இன்னைக்கு ஏதோ ரஜினிகாந்த் வந்து விஜய் எதுக்குறாங்க பேசலாம். ரஜினிகாந்துடைய அரசியலை நான் விமர்சிக்கிறேன், மீண்டும் சொல்றேன், அது வேற. ஆனா அந்த சீனு, அந்த ஒரு சீனு நிக்குமா? ஒருத்தன் வந்து ஒரு கையை இழந்துட்டான், கையிழந்து ஆற்றாம கோபம், அவன் வந்து அந்த ஊர்லயே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜபர்தஸ்தான ஆளு, ஒரு மைனர் மாதிரி சுத்திட்டு வந்தவரு, தங்கச்சி மேல அவ்வளவு பாசம் கொண்டவன், ஒரு நல்ல மனுஷன். ஆனா ஒரு முரட்டுத்தனமான ஆளு, அவனால யார்த்தையும் அடங்கி போக முடியாது. அந்த அதிகாரிக்கும் அவனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ். அந்த அதிகாரி நம்மளை அடக்க நினைக்கிறாங்கிற கோபம், அதிகாரியிடம் அடங்கி போகணும், ஆனா அடங்கி போகவும் முடியல. அப்படியான ஒரு சூழல் அந்த கேரக்டரு. இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். இப்ப கை போயிடுச்சு, நான் என்ன செய்ய போறேன்னு கவலை, அழுக, கண்ணீர். ஒரு தங்கச்சி இருக்காளே அப்படின்னு கவலை. அதே நேரத்துல நீ என்னைய கை போயிடுச்சுன்னா நீ என்னை கேவலமா நினைச்சிடாங்களா, நான் யாரு தெரியுமான்னு சொல்லணும். விரக்தி, கோபம், இயலாமை, ஆற்றாமை, நம்பிக்கை, ஈகோ எல்லாத்தையும் ஒண்ணு ஆக்கி டெலிவரி பண்ணணும். பேச்சிருப்பாரு ரஜினி அந்த ஒரு சீன்ல, முடியுமா? அப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரஜினிகாந்த் அங்கிருந்தே சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரஜினிகாந்தை விட விஜய் முந்தி விட்டார் என்பது போன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அந்த ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டாரு, எனக்கும் அவருக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வி அடைந்தது எனக்கே பர்சனலா வருத்தம். அவர் என்னுடைய 40 ஆண்டுகால நண்பர், அதனால நான் போய் பார்த்தேன். அப்புறம் விஜய் ஏன் போய் மரியாதை நிமித்தமா பாப்பீங்களா, சும்மா போய் பார்க்க வேண்டிய தேவையில்லைன்ட்டாரு. எதுக்கு போய் பார்க்கணும்? ரைட்டு. அடுத்தது, நீங்க அவர் முதலமைச்சர் ஆயிட்டாலும் பொறாமப்படுறீங்களா அப்படிங்கிற இடத்துல அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு பதில் சொன்னார் பாருங்க, சிரிச்சுட்டு. அந்த பதில் தான், அதுதான் நேற்று ஹைலைட் ஆயிருக்கணும் எல்லா மீடியாலையும். என்ன சொன்னா தெரியுமா, ஒருவேளை கமலஹாசன் ஆயிருந்தா நான் பொறாமப்பட்டிருமோ இன்னும் தெரியல, அப்ப கூட ஆயிருக்க மாட்டேன்னு சிரிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை கமலஹாசன் ஆயிருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருப்போம் இன்னும் தெரியல அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கமல் எனக்கு போட்டி, விஜயெல்லாம் ரஜினிகாந்த். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. விஜயை ரஜினிகாந்த் நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுட்டீங்களா? ஐயோ சாரிங்க, ஐயோ நான் அப்படிதான், நான் ஏதாவது கோடித்த இடத்தை விட்டுட்டு போயிட்டோம்னா நீங்க ஏதாவது வேற எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. விஜய் எல்லாம் ரஜினிகாந்த் என்ன செய்யல, என்னவா கூட பொறாமப்படல அப்படி சொல்ல வந்தேன். விஜய் எல்லாம் ரஜினிகாந்த் என்ன செய்யல, என்னவா கூட ஒரு சிறிதளவு கூட பொறாமப்படல அப்படி சொல்ல வந்தேன். நீங்க தயவு செய்து வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சோ ரஜினிகாந்த் வந்து அப்படி அந்த பதில சொல்லிட்டாங்க. கமலஹாசன்னா தானும் கமலும் ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. கமலஹாசன் அந்த கேள்வி கேட்கறாங்க, அவரும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. இல்ல அவர் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாரு, ஏன்னா கமலுக்கும் தெரியும்ல ரஜினிகாந்த் என்ன நோக்கத்தில் இதை சொன்னார் அப்படின்னு. சோ அப்போ ரஜினிகாந்த் ஒன்று சொல்கிறார், தாவேகா தொண்டர்கள்
விஜய் ரசிகர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கெட்ட பேர் விஜய்க்கு தாங்கிறது. சார், ரஜினி சார், நீங்க வேற. சரி, என் சிரிப்பின் நோக்கமும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது. எது எப்படி ஆகினும் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கேற்றவாறு நம்முடைய பார்வைகளை வைப்போம். நல்லது செய்தால் பாராட்டுவோம், அல்லது செய்தால் விமர்சிப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.